ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஃப்ரீடம் மூமெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். தட் இஸ் தெபாகா மூமெண்ட். ஸோ இந்தியாவில் நடந்த பெசன்ட் மூமெண்ட்டில் திஸ் பர்டிகுலர் மூமெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து பார்த்தோன்னா கூட இந்த பர்டிகுலர் மூமெண்ட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ தெபாகா மூமெண்ட் இதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் தெபாகா? ஸோ தே அப்படின்னா 3 அப்படின்னு அர்த்தம், பாகா அப்படின்னா ஷேர் அப்படின்னு அர்த்தம். ஸோ 1/3 ஆஃப் ஷேர். ஸோ எங்களுக்கு லைக் 1/3 ஆஃப் ஷேரை மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்றது தான் இந்த மூமெண்ட்டோடைய மேஜர் மோட்டோ. ஸோ அதனால தான் இந்த மூமெண்ட்டுக்கு இந்த பேர் வந்துச்சு. ஸோ வாட் இஸ் திஸ் மூமெண்ட் இஸ் ஆல் அபவுட், எங்கே நடந்துச்சு, இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த இயர் 1943 பெங்கால் வாஸ் affected by a huge famine. 1943 பெங்கால் ஃபெமைன் எக்கச்சக்கமான உயிர்களை பறிச்சிச்சு. அண்ட் நிறைய பீப்புள் இதனால் பெரிஷானாங்க. அண்ட் பீப்புள் சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒரு பர்டிகுலர் டைம். இந்த பர்டிகுலர் டைமில் பெங்கால் ரீஜனில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய ரோல் ரொம்பவே உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா இந்த பர்டிகுலர் டைம் பீரியடில் பெங்காலில் இருக்க நிறைய ஃபார்மர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, நிறைய பெசன்ஸுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இது கம்யூனிஸ்ட் ஐடியாலஜிஸை ஸ்ப்ரெட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபார்மர்ஸோடைய லைஃப் ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக அமைஞ்சுது. 1945 செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருந்த இந்த பர்டிகுலர் டைம் பீரியட். ஸோ அதனால் வேர்ல்டு ஃபுல்லாகவே எல்லா கூட்ஸோட ப்ரைஸஸும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இது காமன் பீப்புள் எல்லாரையும் ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் பண்ணிச்சு. அண்ட் ஆல்ரெடி பெசன்ஸ் இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருந்ததுனால இவங்களை இது ரொம்பவே சஃபராக வச்சுது. இந்த பர்டிகுலர் டைம் பீரியடில் தான் இந்த தெபாகா மூமெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ தெர் வேர் 2 கைண்ட் ஆஃப் பீப்புள், ஜோத்தேதார்ஸ் அண்ட் பர்காதார்ஸ். ஜோத்தேதார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த லேண்ட் ஓனர்ஸ். ஸோ அதிக அளவிலான லேண்டை ஓன் பண்ணக்கூடிய ஒரு முதலாளிகள் அப்படின்னு சொல்லலாம். வேரஸ் தி அதர் கைண்ட் ஆஃப் பீப்புள் வேர் ஷேர் டெனன்ட்ஸ். ஸோ ஷேர் கிராப்பர்ஸ். ஸோ இவங்க வந்து டெனன்ட்ஸ் மாதிரி, அதாவது அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இவங்க தான் க்ராப்பை வந்து லைக் சோ பண்ணுறது, ஸோ கல்டிவேட் பண்ணுறது எல்லாமே இவங்க தான். பட் லேண்ட் ஓனர்ஷிப்க்கு கொடுக்கக்கூடிய அந்த ரெண்ட்டாக இவங்க கிராப்ஸை கொடுப்பாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் டிவிஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா 50:50 ரேஷியோவில் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், விளையிற மொத்த ஃபுட் ப்ரொடியூஸில் 50% நீங்கள் லேண்ட் ஓனர்ஸுக்கு கொடுத்துடணும். அண்ட் 50% மட்டும்தான் இந்த ஷேர் கிராப்பர்ஸ்க்கு கொடுப்பாங்க, ஃபார்மர்ஸ்க்கு 50% மட்டும்தான். அண்ட் ஈவன் தோ இந்த பர்டிகுலர் டிவிஷனில் கூட என்டையர் கிராப்ஸ் எல்லாத்தையுமே லேண்ட் ஓனர்ஸோடைய குடோனில் தான் ஃபஸ்ட்டு சேமித்து வைக்கணும். அண்ட் தென் அதிலிருந்து தான் இவங்க ஷேர் கிராப்பர்ஸ்க்கு இந்த 50% தருவாங்க. ஸோ இதனாலேயே பெசன்ஸ் ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருந்தாங்க. அண்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா இந்த பர்டிகுலர் திங்ஸை பார்த்துட்டு தே ஹேட் ரெக்வெஸ்டட் ஃபார்மர்ஸ் டு ரைஸ் ப்ரொடெஸ்ட். ஸோ ப்ரொடெஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ப்ரொடெஸ்ட் எப்படி அப்படின்னா லைக் 2/3 ஆஃப் தி கிராப் ப்ரொடியூஸ் ஃபார்மர்ஸ்க்கு வந்துடணும். அண்ட் 1/3 ஆஃப் த கிராப்ஸ் மட்டும் ஸோ இட் வில் கோ டு தி லேண்ட் ஓனர்ஸ். ஸோ இதனால தான் இந்த பர்டிகுலர் நேம் வந்துச்சு தெபாகா. ஸோ 3 ஷேர்ஸ், தெபாகா மூமெண்ட் அப்படின்ற மூமெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ 1946 இந்த டைம் பீரியடில் இந்த மூமெண்ட் ஸோ ரொம்பவே பேஸ் அதிகமாக போயிட்டு இருந்துச்சு. இந்த பர்டிகுலர் டைம் பீரியடில் பார்த்தோம் அப்படின்னா கம்யூனல் வயலன்சஸ் இந்தியா ஃபுல்லாகவே கம்யூனல் டென்ஷன்ஸ் அதிகமாக இருந்துச்சு. எஸ்பெஷலி பெங்கால் ரீஜன் பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் பெங்கால் 2 சைட்லும் பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான கம்யூனல் டென்ஷன்ஸை நம்மளால் சென்ஸ் பண்ண முடியும். பட் அந்த டைம் பீரியட்லையும் ஃபார்மர்ஸ் போத் பிலாங் டு ஹிந்து கம்யூனிட்டி அண்ட் முஸ்லீம் கம்யூனிட்டி 2 பேருமே சேர்ந்து இந்த பர்டிகுலர் மூமெண்ட்டை பண்ணாங்க ஈவன் இன் 1946. ஸோ இந்த மூமெண்ட் இட் ஹேட் காட் சம் ஆஃப் தி இம்பேக்ட்னு சொல்லலாம். ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் அங்கே இருந்த ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட், முஸ்லீம் லீக் அங்கே ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்டாக. ஸோ அந்த ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் பாகர்தாரி ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்டை இவங்க பாஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுபடி 1/3 வில் கோ டு தி லேண்ட் ஓனர்ஸ் அண்ட் 2/3 வில் கோ டு தி ஃபார்மர்ஸ். இதுதான் வந்து இந்த ஆக்டோடைய பேசிக் திங்ஸ். பட் இதோட இம்ப்ளிமெண்டேஷன் ரொம்பவே லோவாக இருந்துச்சு. ஸோ இதனால லைக் ஃபார்மர்ஸ் கடைசி வரைக்கும் இதோட பெனிஃபிட்ஸை அதிக அளவில் அடைய முடியல. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஸ்டில் இந்த ப்ராப்ளம் பெர்சிஸ்ட் ஆச்சு. அண்ட் இந்தியன் கவர்மெண்ட் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் எடுத்த வேரியஸ் ஸ்டெப்ஸ்னால கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் அது ஃபார்மர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு மூமெண்ட்டாக அமைஞ்சுது. ஸோ இந்தியாவில் நடந்த ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் பெசன்ட் மூமெண்ட் இது. அண்ட் ஆல்சோ கம்யூனிஸ்ட் பார்ட்டி முன்னெடுத்து நடத்தி சக்ஸஸ் ஆன ஒரு முக்கியமான மூமெண்ட் அப்படின்னு இந்த மூமெண்ட்டை சொல்லலாம். அண்ட் இட் வாஸ் ஒன் ஆஃப் தி லாஸ்ட் மூமெண்ட் which happened in British Raj அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். So that's all regarding this particular movement. Thank you.